கோவையில் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் பகீர் தகவலானது வெளியாக இருக்கிறது. இது தொடர்பான விவரங்களோடு இணைப்பில் காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் அருள். அவரிடம் பேசலாம். வணக்கம் அருண், விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். சரிதா, வணக்கம். அதாவது கோவை விமான நிலையம் பின்புறமாக அந்த கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவத்துல ஒரு புதிய தகவலானது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 11 மணி அளவில் அந்த மாணவியை அந்த 3 இளைஞர்கள் தூக்கிச் செல்கின்றனர். அந்த 3 இளைஞர்கள் அங்கிருந்து ஒரு 100 மீட்டர் தொலைவில் வைத்து அந்த மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த நிலையில தொடர்ந்து ஒரு அரை மணி நேரத்திற்குள்ளாக அங்கிருந்து சுமார் ஒரு 350 மீட்டர் தொலைவில் ஒரு அரசு கல்லூரியின் பின்புறம் இருக்கக்கூடிய ஒரு மோட்டார் அறைக்கு அழைத்து செல்கின்றனர். அங்கு வைத்து 11:30 மணி முதல் அதிகாலை 3:30 மணி வரை அந்த மாணவியை பல்வேறு முறை இந்த 3 பேரும் இணைந்து பாலியல் வன்கொடுமை செய்த நிலையில 3:30 மணி அளவில் அந்த மாணவிக்கு தாங்கள் அணிந்திருந்த சட்டையை கொடுத்து அவர் அணிந்திருந்த தங்க கம்மல்களை பிடுங்கிக் கொண்டு இந்த தகவலை யாரிடமும் கூறக்கூடாது, யாராவது கேட்டால் தன்னை அடித்து தங்க நகையை மட்டும் பறித்து விட்டதாக கூற வேண்டும் என்ற ஒரு மிரட்டல் விடுத்து அந்த மாணவியை அங்கிருந்து அனுப்பி வைத்ததாக தகவலானது தற்போது வெளியாகி இருக்கிறது. அந்த அனுப்பி வைத்த மாணவி கண்ணீருடன் கதறிக்கொண்டு அங்கிருந்து வந்து மீண்டும் அந்த கார் நின்றிருந்த இடத்தில் வந்து சேர்ந்த பொழுது அந்த இடத்தில் காரும் இல்லை, அந்த அவருடன் வந்து அந்த இளைஞரும் இல்லை என்பதை அறிந்து திகைத்து நின்ற நேரத்தில் தான் ஏற்கனவே அந்த மாணவியின் உடன் வந்த இளைஞர் அளித்த புகாரின் அடிப்படையில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் இந்த மாணவியை தேடி வந்திருக்கிறார்கள். தொடர்ந்து அந்த மாணவியை அந்த நிலையில் கண்ட காவல்துறையினர் உடனடியாக அந்த மாணவியை மீட்டு அவினாசி சாலையில் இருக்கக்கூடிய பிரபல தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்திருக்கிறார்கள். இந்த நிலையில தான் அந்த இருசக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து தப்பிவிடலாம் என்று அங்கு வந்த அந்த 3 இளைஞர்கள் இருசக்கர வாகனத்தையும் காவல்துறையினர் எடுத்துச் சென்றதை அறிந்துதான் அங்கிருந்து தப்பி தலைமறைவாக ஒரு நாள் முழுவதும் இருந்திருக்கிறார்கள். இந்த சூழல்ல தற்பொழுது இந்த மாணவி தொடர்பாக காவல்துறையினர் விசாரித்ததன் அடிப்படையில் முதற்கட்ட தகவல் என்பது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மாணவியின் அதில் இருந்த அந்த தங்க கம்மலை பிடுங்கிக் கொண்டு எதற்காக அவர்கள் அனுப்பினார்கள், இந்த பாலியல் துன்புறுத்தல் சம்பவத்தை வெளியில் சொல்லக்கூடாது என்ற அடிப்படையில் மொத்தமாக இந்த சம்பவத்தை ஒரு வழிப்பறி போன்று திசை திருப்பும் நோக்கில் இந்த 3 பேர் கொண்ட இந்த கும்பல் செயல்பட்டிருக்கிறது என்பது தற்போதைய தகவலாக இருக்கிறது. இந்த கோணத்தில் ஏற்கனவே இவர்கள் இந்த 3 பேரும் சேர்ந்து வழிப்பறி சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் என்பதை ஏற்கனவே காவல் ஆணையர் தெரிவித்திருந்தார். இந்த சூழலில் தான் இந்த தகவலானது தற்போது நமக்கு கிடைக்கப்பட்டு இருக்கிறது. இந்த தகவல் என்பது இந்த வழக்கில் ஒரு அதிர்ச்சி தக்க தகவலாகவே பார்க்கப்படுகிறது. ஃபரிதா.